ஹீரோ பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல பெரியவர் மிஸ் பண்ண குரங்கு பொம்மை போட்ட பேக Facebookல போட்டோவை போட்டு இந்த பேக மிஸ் பண்ண வரை இந்த போட்டோவை பாத்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லி நம்பரையும் குடுத்துறாரு. ஹீரோ லவரோட அப்பா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹீரோ அங்க போறாரு. இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாவே அவர் திட்டி விட்டுறாரு. அங்க இருந்து அவர் அப்படியே பேக மிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து நந்தே போயிடுறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோட அப்பா கிட்ட இருந்த குரங்கு பொம்மை போட்ட பேக் எப்படி இந்த ஆள் கிட்ட வந்துச்சுன்ற விஷயத்தை காட்டுறாங்க. குரங்கு பொம்மை போட்ட பேக்ல 5 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கு. ஐம்பன் செலவு ஒன்னு இருக்கும். அந்த ஐம்பன் செலையை சென்னையில இருக்க டீலரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இவரும் கொடுக்குறாரு. இவனும் பாத்தீங்கன்னா ஐம்பன் செலையை எடுத்துட்டு போயிட்டு சேட்டு கிட்ட கொடுத்து பணமும் வாங்க ஆரம்பிச்சிடறான். ஆனா தஞ்சாவூர்ல இருக்க அந்த கேங்ஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நீங்க அனுப்பிச்சு விட்ட ஆளு என்ன என்கிட்ட வந்து சிலையை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி பொய்யும் சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா ஃபோன் பண்ணி உங்க அப்பா வேலைக்காக கிளம்பினாரு, இன்னும் வீடு வந்து சேரல, அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லி பாருன்னு சொல்லி அவங்க அம்மா பதட்டமா பேசுறாங்க. ஹீரோட அப்பா வேலை செஞ்ச ரவுடி கும்பல் கேங்ல ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி இவரும் கேக்குறாரு. செலவுன கைமாத்ததுக்காக ராய்பேட்ல இருக்கிற சேகர்னு ஒருத்தர்கிட்ட தான் கொடுக்கிறதுக்காக உங்க அப்பா போயிருக்காருன்னு விஷயத்தையும் அவன் சொல்லிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா திருட ஒருத்தனோட ஹெல்ப் கிட்ட சேகர்ன்ற ஒருத்தனை பாக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா இவங்க தேடி வந்த சேகர் அவன் இல்ல. அதனால இவங்க அப்பாவும் கிடைக்கல. இவர் Facebookல அப்லோட் பண்ண அந்த குரங்கு பொம்மை போட்ட போட்டோக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுறாரு. இவரோட அப்பாவோட அங்க இடத்தெல்லாம் கரெக்டா சொல்லி நாங்க உங்க அப்பா கிட்ட குத்த பேக் உங்ககிட்ட எப்பரா வந்தது, நீ என்னடா Facebookல போட்டு அதை விளையாடுற, 5 கோடி ரூபாய் சரக்கு அது உள்ள இருக்குடான்னு சொல்லி இவரே மிரட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல மிஸ் பண்ண குரங்கு பொம்மை போட்ட பேக்கை இவரு தூக்கி போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுறாரு.